விரும்பி வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. படம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கார்த்திக் அவர் மேல அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மரியாதை. கார்த்திக் வந்து அமேசிங். ஒரு கதையை வந்து இந்த சீன் பேப்பர்ல பார்ப்போம், விஷுவலா வந்து மாத்துறது வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி மாறுமா ஒரு சீன், இப்படி விஷுவலா பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது வந்து அவ்வளவு அட்டகாசமா வந்தது. மணி சார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன், ஹரி சார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ உங்ககிட்ட வரேன். கொஞ்ச நாள் போட்டோ எடுக்கிறேன், இது பண்ணி நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன். சோ எல்லாருமே உங்களை தாண்டி மத்தவங்களுக்காக, மத்தவங்க நினைச்சு நீங்க பண்ண ஒரு காரியத்துக்காக அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்தேன் நானு. பட் போட்டோ எடுக்க ஒரு போதும் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து, அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்கன்னு ரொம்ப அக்கறையோட கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப நம்பிக்கையோட கேட்டுட்டு இருந்தீங்க. அன்பு மட்டும்தான் என்ன செலுத்திட்டு இருக்கு. இங்க இருக்கிற தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் இதேதான், வாழ்க்கையை நம்புங்க. வாழ்க்கையில நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து அதை விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி மேக்ஸிமம் 3 வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. கார்த்திக் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஐடில இருந்தாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணாரு. இப்ப அவருக்கு வேற ஒரு ப்ரொஃபஷன் அமைஞ்சு கிடைச்சிருக்கு. சோ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். இந்த வயசுல எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கலாம். எடுங்க.